இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. எப்படியாவது புடிச்சுடனே கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, பிசிக அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, ஆளுநரை 3 முறை உடனே சந்திச்சீங்களே, ஒரு முறையாவது நீங்க தானே மாநிலத்துக்கு முதலமைச்சர், நீங்க தானே பொறுப்பேற்கணும். செத்து போன அந்த குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க நான் பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காதா? சொல்லியிருக்கும்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்திருக்கணும், நீ வந்து ஆறுதல் சொல்லிருக்கணும். ஆனா என்ன பண்ற? அலைபேசியில் அழைச்ச ஆறுதல். அது எப்போ? 48 மணி நேரத்துக்கு அப்புறம். உடனே ஓட தெரியுதுல ஆளுநர் மாளிகைக்கு, உடனே கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போக தெரியுதுல, பிச்சை அடிக்க தெரியுதுல, வந்து இங்க உட்காரு, உன்னை நம்பிதானே வாக்கு செலுத்தினாங்க. இதை பத்தி பேசுறோம். இப்ப பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த திமுக வந்து 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு கொள்ளை கற்பழிப்பு இப்படி சம்பவங்கள் நடக்குது. என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, கடந்த ஆட்சியில பண்ணும்போது நீ எங்க போயிருந்த? இதெல்லாம் நீ மற்றவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகிட்ட இந்த கேள்வியை கேட்க கூடாது. ஏன்னா இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் திமுக வழக்கு வாங்காத ஒருத்தர் இங்க நிக்கல, எல்லாம் வழக்கு வாங்கினவங்க நிக்கிறான். அதிமுக ஆட்சியில சிறைக்கு போனவங்க நின்று பேசிக்கிறோம். அதனால மத்த விட்டு பேசுமா, நீ எங்க அப்பா எங்க போயிருந்த? 5 வருஷமா எங்க போயிருந்த? இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கறாங்க. பெரிய படத்துல அதே நான் தேட்டருக்குள்ள உட்காந்து எனக்கு கை தட்டி விசில் அடிச்சு சில்லறை தெறிக்கி விட்டு வருவானா நான் கேட்கறேன். உங்களோட ரசிகனா நான் கேட்கறேன், கொலை பண்ணி பாலத்து கீழே தொங்க விடுவீங்களா? அந்த மாதிரி தொங்க விடுங்க. மக்கள் நாங்க எல்லாருமே கட்சிகளை கடந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம். யாருமே மறுக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? விஜயாவை கூட சேர்ந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். ஒரு பையன் சொல்ல மாட்டான். எல்லாருமே சேர்ந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம். பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க.